கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சில் வழங்கும் நிகழ்ச்சி தப்பிய நதி. ஸ்ரீயா ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்தாள். கிராமத்தின் வழியாக ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்தது. அவள் அந்த நதிக்கரையில் தன்னுடைய தோழிகளோடு விளையாடி மீன்பிடித்து பொழுதை கழித்தாள். ஒரு நாள் நதிக்கரையில் அவள் விளையாடிக் கொண்டிருந்த போது அவள் வித்தியாசமான ஒன்றை கவனித்தாள். அப்பா, இந்த நதியில என்ன மிதந்துட்டு இருக்கு? தொழிற்சாலைகள் அதன் கழிவுகளை நதியில கொட்டிடுது. என்ன கழிவுகள்? பயன்படுத்த முடியாத பொருட்களை தொழிற்சாலைகள் இந்த நதியில போட்டுடுறாங்க. இதனால நதியின் தண்ணி அசுத்தாயிடுது. இதை தவிர நதியில் வசிக்கும் மீன்கள் அப்புறம் இதர ஜீவராசிகளும் உயிர் வாழ்வது கஷ்டமாயிடுது. இதை தவிர இந்த தண்ணியை குடிப்பதால மக்கள் நோய் வாய்ப்படுவாங்க. தங்களோட கழிவுகளை நதியில கொட்ட வேணாம்னு நாம தொழிற்சாலைகளுக்கு சொல்லலாம். நாம சொல்றது அவங்க எதுக்காக கேட்கணும் கண்ணு? ஆனா அப்பா, இத போல அவங்க செஞ்சா நதி அசுத்தம் ஆயிடுமே. நான் இந்த நதியை காப்பாத்துவேன். நாம நதியோட தண்ணி அசுத்தம் அடையாம காப்பாத்தணும். இல்லாட்டா மீன்கள் எல்லாம் இறந்துடும். அப்புறம் நமக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். ஆனா நாம என்ன பண்ண முடியும்? நாம கிராமத்துல எல்லார்கிட்டையும் பேசி அவங்களோட உதவிய பெறலாம். சரி வா, எல்லார்கிட்டையும் போய் பேசலாம். ஆமா. யாரு? நான் ஸ்ரீயா. நதியோட தண்ணி ரொம்ப அசுத்தம் அடையுது. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இந்த தடவை நான் சொல்றத கேளுங்க. யாருமே நாம சொல்றத கேட்கல. இப்ப நாம என்ன செய்யறது? இந்த நதி இப்படி அசுத்தம் ஆகுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் ஏதாவது கட்டாயம் பண்ணுவேன். ஞாபகம் வந்துடுச்சு. கடிதம் எழுதுனா மாற்றம் ஏற்படும் அக்கா சொன்னாங்களே. முதலமைச்சர் அவர்களே, கிராமத்துல இருக்கிற தொழிற்சாலை கழிவுகளால நதியோட நீர் அசுத்தம் ஆகுது. நாங்க எல்லாரும் நதியோட நீரை தான் சார்ந்து வாழறோம். இந்த மாசுபடுதலால எங்க கிராமம் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளுது. எங்க நதியை காப்பாத்துமாறு நாங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டுக்கிறோம். நன்றி. எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த கடிதம் மாற்றத்தை தந்துடுன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக கிராமத்தில் பலர் நோய்வாய்ப்பட்டனர். அண்ணே, காய்ச்சல் ஜலதோஷத்துக்கு மருந்து கொடுங்க. ஆனா ரஜனா கண்ணு, வீட்டுல யாருக்கு உடம்பு சரியில்லை? வணக்கம் சித்தப்பா. வணக்கம். ரிஷப்க்கு உடம்பு சரியில்லை. அவன் கண்டது எதையாவது சாப்பிட்டானா? இல்ல சித்தப்பா. அப்புறம் இது எல்லாம் அசுத்தமான தண்ணிய குடிச்சதால வந்திருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. அப்படியா? உனக்கு தெரியுமா, ஒரு சில நாட்கள்ல கிராமத்துல நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. நாம முன்னாடியே ஸ்ரீயா சொன்னதை கேட்டிருக்கணும். இப்பவும் ஒன்னும் கேட்டு போகல. அசுத்தமான தண்ணிய குடிச்சு கிராமத்துல எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போகுது. இது புரிஞ்சிருச்சு. இப்போ நதியை காப்பாத்துறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இனிமே நாங்களும் உனக்கு ஆதரவு கொடுப்போம் ஸ்ரீயா. சரி, நாம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கையெழுத்து வேட்டைய தொடங்குவோம். நதியை காப்பாற்று. தலைவர் ஐயா, இந்தாங்க, எங்க நதியை காப்பாத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. கொண்டு வா கொண்டு வா. தொழிற்சாலைகள் விதிகளை பின்பற்றாததால அதற்கு அபராதம் விதிக்கப்படுது. அதோட நதியை சுத்தம் செய்ய ஒரு இயந்திரம் பொறுத்த அனுமதி அளிக்கப்படுது. உத்தரவு கிடைத்தவுடன் நதியை சுத்தம் செய்ய தொழிற்சாலையின் முதலாளி ஒரு மிஷனை அமைத்து கொடுத்தார். சீக்கிரமாக நதியில் மிதந்து கொண்டிருந்த அசுத்தங்கள் மறையத் தொடங்கின. இனி தொழிற்சாலையின் கழிவுகளை முறையாக அகற்றப் போவதாகவும் நதியை அசுத்தப்படுத்த மாட்டோம் என்று தொழிற்சாலைகள் வாக்களித்தன. அப்பா பாருங்க, நதி சுத்தம் ஆயிடுச்சு. எனக்கு உன்னை பார்த்தா பெருமையா இருக்கு ஸ்ரீயா. நீதான் எங்க நதியை காப்பாத்திருக்க. நீங்கள் இதுவரை கேட்டது கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சில் வழங்கிய நிகழ்ச்சி தப்பிய நதி. மொழியாக்கம் மற்றும் ஒலிப்பதிவில் உதவி கிளாப்பர் என்டர்டைன்மெண்ட். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் உஷா சர்மா.
Academic support Yachana Gupta.